பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன புரியுதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. அந்த ப்ரோமோவை பார்த்தவொடனே எனக்கு புரிஞ்சது ரெண்டு விஷயம். அந்த ரெண்டுத்த என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் சம்பந்தப்பட்டு 2 ஆர்டிகிள் சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஆர்டிகிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். குறிப்பா அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே பிஆர் குரூப்பை மீன் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க, லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்த உடனே நம்ம ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம்ல, இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்க. இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. புரியவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ப்ரோமோ டிசைன் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ரைட் பண்ணணுன்ற மாதிரி எழுதியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, பிஆர் கும்பல் பிஆரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்றதான் என்னோட ஹைலைட். இந்த ப்ரோமோட ஹைலைட் என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இல்லாத மாதிரி பிஆரால காட்ட முடியும். நல்லா இருக்கிறத இப்படி நல்லாவே இல்லாத நல்லா இருக்கிற மாதிரி ப்ரொமோட்டும் பண்ண முடியும். இதுதான் கும்பல். இதுல அதுக்கேற்ற மாதிரி சில செக்மெண்ட் இருக்கு. 2 ஆங்கிளா பிரிச்சிருக்காங்க இந்த ப்ரோமோவை. ஒன்று, ஒரு வயசான ஒரு அப்பா அம்மா ரேஞ்சில் இருக்கிற ஒரு கேட்டகரி ஒரு பக்கம். இப்போ நம்ம ரேஞ்சில் யங்ஸ்டர் ரேஞ்சில் இருக்கிற கேட்டகரி ஒரு பக்கம். இப்போ நம்மளே ஒரு படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா கூட போகும்போது நானே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துல ஏகப்பட்ட சண்டை காட்சிகள், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, செமையா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இதே அவங்க அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னடா இவ்வளவு சண்டையா இருக்கு, என்னடா இது சண்டையாவே இருக்கு படம் ஃபுல்லா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இங்கேயும் அப்படிதான். ஒரு படத்துல ரிவ்யூ பண்றவங்க கேட்குறாங்க, ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்னத்த சொல்றது, ஒரே சண்டையா இருக்குதுங்க, இந்த படம் வந்தது ஒன்றும் வராது ஒன்று அப்படின்ற மாதிரி பெரியவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் சின்னவங்க செம சண்டை போடுறாங்க, வேற மாதிரி இருந்துச்சு, அதுதான் மாசே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதுல அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கு, நம்ம அதை ரசிக்கிறோம். அந்த கேட்டகரியா 2 ஆங்கிள் இருக்கு. அடுத்து, என் சீட்ல வேற இன்னொருத்தன் உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இவர் எமோஷனலா அழுகுறாரு. இந்த 2 ஆங்கிள். அடுத்து, ஹீரோயின் ஸ்டெப்பு போட்டாங்களே வேற மாதிரி இருந்துச்சுன்னு யங்ஸ்டர் சொல்றாரு. அந்த படத்துல ஹீரோயினே இல்லையே, அதுதான் ஹைலைட். ஒருத்தர் ஹீரோயின் ஸ்டெப்பை பயங்கரமா ரசிச்சு கொண்டாடுறது ஒரு பக்கம், ஹீரோயின் இல்லைன்றது ஒரு பக்கம். இது ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்கா. அடுத்து, எண்டு கார்டுல எண்டில் ஒரு எண்டு கார்டே போடல, அதுதாங்க ட்விஸ்ட் அப்படின்னும் போது, அப்படி ஒரு மண்ணுமே கிடையாது, அதுல என்ன பண்ணாங்க, ஒரு மண்ணாங்கட்டியுமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல பேசிக்கலி நம்மளோட புரிதல் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல பல ஆங்கிள் இருக்கு, பல பேர் பார்ப்பாங்க. அதுல சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேர் பிடிக்காம இருக்கும். ஓகே, இதுல படம் மொக்கையா இருந்தா, இப்ப இந்த ஆங்கிள் இருக்குல்ல, யங்ஸ்டர் குரூப்புக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த குரூப்புக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, அப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் அதை ரசிச்சு பார்ப்பாங்க, பெரியவங்களுக்குலாம் என்னடா இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கமா. ஓகே, அப்போ இதை நம்ம பிக் பாஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். பிக் பாஸ் கூட கனெக்ட் பண்ணா மல்டிபிள் ஆடியன்ஸ், மல்டிபிள் பீப்புள்ஸ் இதெல்லாம் இருக்காங்களா. இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸ் பயங்கரமா விளையாடுறாங்க, வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அவங்க சம்பவம் பண்ணது எல்லாமே வெளியே தெரிய வரணும், தெரிய வந்தாதான் சப்போர்ட் கிடைக்கும். ஆனா இவங்க நல்லா பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு பர்சன், பிஆர் வச்சிருக்க பர்சன் இவன் என்ன ரீச் ஆகிட்டே போயிட்டு இருக்கான், இவன் ரீச் ஆனா நம்ம ஆளுக்கு ஸ்கோப் இல்லாம போயிருமே, என்ன பண்றது, இவனை போட்டு அடிப்போன்றத, அவன் பண்ண நல்லது எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்றதுக்காக வேலை பார்ப்பாங்க. அவனை போட்டு காலி பண்றதுக்காக அவன் பண்ணது நல்லதெல்லாம் வெளியே போய் ரீச் ஆகாத அளவுக்கு இந்த சைட்ல இருக்கிற நபர் ஒண்ணுமே பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க. சிம்பிளா டான்ஸ் ஸ்டெப் போட்டிருப்பாங்க, சிம்பிளா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதை அப்படி ஹைலைட் பண்ண மாதிரி, பாத்தியா இல்லையா தலைவி டான்ஸ் எப்படி ஆடினாங்க பத்தியா அப்படின்ற கூட்டம் போட்டவன தலைவிக்கான ஃபேன் பேஸ் உருவாக்கும், அதை ப்ரொமோட் பண்ணும். அவங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணாததை பயங்கரமா ஹைலைட் பண்ணுவாங்க. பண்ணியிருக்கவன டிமோட் பண்ணி அப்படியே கீழே இறக்கிட்டே போயிட்டு அவனோட நெகட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆப்போசிட் ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இருக்கிறத ஒண்ணுமே பண்ணாதவன மேல எடுத்துட்டு போய் உட்கார வைக்க முடியும், நல்லா பண்றவன அதை வேற மாதிரி ஆமிச்சு கீழே எடுத்துட்டு வரதுக்கான முடியும். இந்த மாதிரி நல்ல ஆங்கிள் பிஆர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதை மீன் பண்றதா தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம பாக்குறது நமக்கு பிடிச்சிருக்கு, அதை அடுத்தவனுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் எண்டில் 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதுல குறிப்பா பார்க்க தான் தெரியும், போக தான் புரியும் அப்படின்ற மாதிரி எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டாங்க மக்களே. இது ஒரு பக்கம்.
அடுத்து 2 ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா இல்லையா. மொதல் ஆர்டிகல் என்னன்னா, தேஜஸ்வினி அஸ்வின் கூட பேரா ஒரு படத்துல பண்ணிருப்பாங்களே தேஜஸ்வினி, அவங்க அசால்ட்டா பிக் பாஸ்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டுருங்க, விஜய் சேதுபதிலாம் ஜுதிப்பி தெரியுமா, அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது பிக் பாஸ்லாம் போறீங்களா, ஆமா போக தாங்க இருக்கேன், இங்கன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு நம்ம போனை நோண்டிட்டு இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கொஞ்சம் ப்ரெஷரைஸா இருக்கும். அதே பிக் பாஸ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், அது ஒரு சோஷியல் மீடியா இந்த எதுவுமே ப்ரெஷர் இல்லாம ஜாலியா இருந்துட்டு வரலாம், அசால்ட்டா நான் பிக் பாஸ்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம், ஈஸியா கவர் பண்ணிட்டு போகலான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசுற நபர் பிக் பாஸ் வீட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. வர கண்டஸ்டன்ஸ் முதல்ல நான் போறேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பிக் பாஸ் டீமும் அப்படி சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்கன்றதான் பிக் பாஸ் டீமே சொல்லுவாங்களே தாண்டி வெளிப்படையா சொல்ற நிம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு போவே மாட்டாங்க, அப்படி கூப்பிடவும் மாட்டாங்க டீமு. இவங்க சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போல இது பண்ணல அப்படின்றது தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இவங்க சொல்றாங்கன்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட பெரிய தப்பா பார்க்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இது ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகி சில விஷயங்கள் போட்டிருக்காங்க, இது ஒரு பக்கம். அடுத்து இந்த ஒரு நீயா நானா ஒரு ஷோல வந்து அந்த நாய்கள் பேஸ் பண்ண ஒரு ஷோல 2 பேரோட இது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. 3 பேர்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு லேடி பேசின லேடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படவா கோபி, அதுக்கப்புறம் இன்னும் அனிதாவோ ஏதோ ஒரு ரவிச்சந்திரன் ஏதோ ஒருத்தங்க, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல் விகடன் ஆர்டிகல்ல கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த ஷோக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு, எங்க போனாலும் அந்த ஒரு தாக்கம் வெளிப்படுது. ஸோ இப்போ அதை நம்ம மாற்றணும், இது பண்ணணுன்றதுக்காக சேனல் கிட்ட சில விஷயங்கள் அவங்க ரெக்யூர்மெண்ட்டாக வச்சிருக்கிறதாகவும், அதுக்கு சேனல் தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீயா நானா இஷ்யூ ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மாற்றணுன்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க போயிட்டு அவங்கள இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களாம். ஆனா அந்த பிக் பாஸுக்கான அவங்க ரெடியா இருக்காங்க, ஆனா பிக் பாஸ் டீம் அவங்கள உள்ள எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும் இல்லையா, அந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீமுக்கு அந்த கான்ட்ரவர்சி நிறைந்த பர்சன், இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா அவங்கள வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா கான்ட்ரவர்சி தானே நிறைய பேரை இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடியதா இருக்குது இப்ப டிபேட்ல. ஐ மீன் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதை டிபேட் பண்ணுறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளே எடுத்துன்னு வந்தால் கண்டென்ட் நிறைய கிடைக்கும், ரெஸ்பான்ஸும் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து மற்ற பிக் பாஸ்லாம் காமனர் இருக்கு, தமிழ் பிக் பாஸ்ல காமனர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல மக்களே. மற்றவங்கலாம் பண்ணுவாங்க, நல்லா சிறப்பாக சூப்பராக பண்ணுவாங்க, தமிழில் மட்டும் காமனஸ்ன்ற பேரில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா மலையாளத்திலையும் சரி தெலுங்குலையும் சரி காமனஸ்ன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரோமோ விட்டாங்க, ப்ரோமோ விட்டு ஒரு செலெக்ஷன் நடந்தது. இதுலேயும் ஒரு அக்னி பிரஷா அப்படின்ற ஒரு செலெக்ஷன் நடந்து 6 காமனர் வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு கேமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மலையாளமும் சரி பீக்கா போயிட்டு இருக்கு, இப்போ தெலுங்கும் பீக்காவை ஆரம்பிச்சு ஒரு நல்ல ரீச்சில் போயிட்டு இருக்கு. தமிழ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் தமிழில் காமனர் பீப்புள் அப்படின்ற ஆடிஷன் ப்ரோமோ வரல, இதுக்கப்புறம் வரப்போறது இல்லை. ஏன்னா 2 வாரத்துல ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதால. ஸோ தமிழ்ல எதிர்பாராத எதிர்பாருங்கள், ஆனா எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.